Friends, welcome to my channel AKS Bright. நாம் இந்த வீடியோவில் SPU நியூவாக கண்டக்ட் பண்ணியிருக்க பிளான் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். மற்றும் லேட்டஸ்ட் அப்டேஷன்ஸ் என்னன்றதில் இதை பார்க்கலாம். ப்ளஸ்ட்டு SPU வந்து 3 பிளான்ஸ் டீட்டெயில்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், இன்னும் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர்ஸ், மார்க்கெட்டிங் அசோசியேட்னு 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் வந்து நீங்கள் ஃப்ரீயாக ஒருத்தவங்கள ஜாயின் பண்ணி விடலாம். அதுக்கு எந்த அமௌண்ட்டும் உங்களுக்கு கிடையாது. உங்கள் லிங்க்கை யூஸ் பண்ணி ஃப்ரீயாக ஜாயின் பண்ணலாம். அவங்களுக்கு ஒரு டாஸ்க்கு டெய்லி 5 ரூபா கிடைக்கும். 1 மந்த்துக்கு 150 ரூபா அவங்க ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் அவங்க வந்து ஏர்ன் பண்ணணும், இன்னொன்று ஏர்ன் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் அவங்க வந்து ப்ரொமோட் ஆகணும். இண்டிவிஜுவல் மார்க்கெட்டாக அவங்க ப்ரொமோட் ஆகக்குள்ள அவங்க வந்து 5999 ரூபா அமௌண்ட்டை கட்டி கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க்குக்கு உங்களுக்கு எவ்வளோ 50 ரூபா கொடுக்குறாங்க. டாஸ்க் லிமிட்டட், ஒரு டாஸ்க் பர் டே, ஒரு டாஸ்க்கு டெய்லி ஒரு டாஸ்க்கு தான், ஒரு டாஸ்க்கு 50 ரூபா. ஓகேவா? ஸோ அப்போ 1 மந்த்துக்கு 1500 ரூபா. ஓகே, இதில் வந்து நீங்கள் ரெஃபரல் பண்ணாலும் பண்ணலாம், உங்களோட விருப்பம் தான். ஓகே. ஸோ ஆனால் அவங்க கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண பிறகு, அவங்க ஆக்டிவேட் ஆன பிறகு தான் அந்த ரெஃபரல் நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு 1000 ருபீஸ் உங்களுக்கு 24 ஹவர்ஸில் ஆட் ஆகிடும். ஸோ அவங்க பர்ச்சேஸ் பண்ணாலும் அவங்களுக்கான அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு கோர்ஸ் என்ன கொடுத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அசோசியேட்டர், அவங்களும் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும். அவங்க வந்து ரெஃபரல் வந்து 40 மெம்பர்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அசோசியேட்டடு அந்த பிளானில் பார்த்தீங்கன்னா டெய்லி டாஸ்க் 50 ரூபா, டாஸ்க் லிமிட்டடு டெய்லி ஒரு டாஸ்க் தான் உங்களுக்கு. ரெஃபரல் கமிஷன் வந்து 1000 ருபீஸ். நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா 40 மெம்பர்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அவங்க எதாவது பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அதில் ஒரு 500 ருபீஸ் உங்களுக்கு ரெஃபரல் கமிஷன் கிடைக்கும். ரெஃபரல் லிமிட்டட் வந்து 40 மெம்பர்ஸ் நான் சொன்னபடி. இன்ட்ரோ கமிஷன்ஸ் உங்களுக்கு வந்து இதில் ஆட் ஆகும் 20%. ஸோ 20% உங்களுக்கு டெய்லி ரெஃபரலில் உங்களுக்கு ஆட் ஆகும். ஏர்னிங் பார்த்தீங்கன்னா டெய்லி டாஸ்க்குக்கு 1500 ரூபா, அப்புறம் ரெஃபரலுக்கு 10,000. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ கமிஷன்ஸ் வந்து 3000 ரூபா. டோட்டலாக உங்களுக்கு 14,500 ரூபா ஏர்னிங் பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி அப் டு 20,000 முடியல ஏர்ன் பண்ணலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸான வீடியோ வந்து நம்ம SPO யூடியூப் சேனல்ஸில் சார் வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருத்தவங்களை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட ஒரு 30 மினிட்ஸ் டைம் இருக்கா, அந்த வீடியோ நல்லா பார்த்து கிளியராக தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லிவிடுங்க, தெளிவாக சொல்லிவிடுங்க. அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஜாயின் பண்ணட்டும். ஃப்ரீ ஜாயினிங் தானே சொல்லிட்டு தெரியாத மெம்பர்ஸை ஈர்த்து விட வேண்டாம். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்து அவங்க கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி ஜாயின் பண்ணுறதா இருந்தால் அவங்க ஜாயின் பண்ணட்டும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரீ ஜாயினிங்கில் போட்டால் உங்களுக்கு ரெஃபரல் கமிஷன், இன்ட்ரோ கமிஷன்ஸ்லாம் கிடைக்காது. ஸோ அந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பெச்சி கோர்ஸில் 5999 ரூபா கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அந்த ரெஃபரல் கமிஷன்ஸ் வந்து ஆட் ஆகும். அதை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து குரூப்பை வந்து க்ரியேட் பண்ண சொன்னாங்க இல்லையா? ஸோ அந்த குரூப்பை எல்லாருமே க்ரியேட் பண்ணி வச்சுருங்க. டவுனில் யாரெல்லாம் ஆக்டிவிட்டியில் இருக்காங்களோ ஸோ அவங்களாம் அவங்களோட அப்ளைனர் கரெக்டாக குரூப்பை க்ரியேட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, டிசம்பர் மந்த்து, ஜனவரி மந்த்து. ஸோ அவங்களுக்கான ஃபார்ம் ஃபில்லிங் வந்து சார் வந்து இன்றைக்கி நைட்டு இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை நைட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. கிளியராக அந்த நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணி ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் டவுன்லைனுக்கு கரெக்டாக அப்டேஷன் கொடுங்க. நோட்டீஸ் போர்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு என்ன மூவ் ஆகுதுன்றது நமக்கு தெரிஞ்சுக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. கரெக்டாக ரெக்வஸ்ட் கொடுங்க. ஸோ அவங்களுக்குலாம் 7 டேஸில் வந்து அமௌண்ட் ஆட் ஆகிடு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓல்டு வித்ட்ரா கொடுத்தவங்க வெயிட் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு 500 மெம்பர்ஸாக அவங்களே மூவ்மெண்ட் பண்ணுறதாக சொல்லியிருக்கிறாங்க. ரீஃபண்டுக்கும் போடுறதா சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே நீங்கள் நோட்டீஸ் போட பார்த்தா தான் நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன, லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் என்னன்றதை தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஒரு பாய் உங்கள் கேஸ்.